திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. அதற்கு பிறகு வழக்கத்திற்கு மாறாக அதிகமான குற்ற சம்பவங்கள், குறிப்பாக பாலின பலாத்காரங்கள் நடைபெறுவது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தருகிறது. கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை விமர்சித்து நாங்கள் தூய்மையான ஒரு ஆட்சி தருவோம் என்று சொல்லிதான் மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார்கள். மக்களை பாதுகாப்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. சரியான முறையில் இந்த குற்ற சம்பவங்கள் இனி நடக்காதவாறு உயரிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டு நடத்தை விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு இந்த குற்றச்சம்பவங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்ற ஆட்சியில் இதுபோன்று நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலும் கூட ஒரு படுகொலை நடந்தபோது அது சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு விரைந்து அந்த குற்றவாளிகளுக்கு, அது பெண்ணாக இருந்தாலும் அவர் ஒரு காவலராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அடிப்படையில் விரைந்து உரிய விசாரணை நடத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது வாக்களித்து அந்த வாக்களித்தவர்களுடைய விரலில் வைக்கப்படக்கூடிய அடையாளமை அழிவதற்கு முன்பாகவே புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள், அவர்களுக்கு எதிர் அணியில் போட்டியிட்டவர்கள், ஏன் தங்களுடைய கட்சி வேட்பாளர்களையே தோற்கடித்தவர்களை இழுப்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய அறவழியாக நான் பார்க்கவில்லை. இது நாங்கள் மற்றவர்களுடன் வேறுபட்டவர்கள், நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றோம் என்று சொன்னார்கள். இப்படியான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து வாக்காளர்களுக்கு வைக்கப்படக்கூடிய அந்த அடையாளமை அழிவதற்கு முன்பு நடந்ததாக எனக்கு நினைவில்லை, தெரியவில்லை, இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதுதான் அவர்கள் சொன்ன மாற்றமா என்று ஊர்தோறும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். சார், இதுபோல் மேகதாது அணை கட்டாயம் தருவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கர்நாடகம் முதல்வராங்க தான் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு நம்ம மௌன பிரதமரிடம் கூட கோரிக்கை வச்சார். தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம், தமிழ்நாட்டில் காவேரி படுகை பகுதி, நான் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் உள்பட அங்குள்ள விவசாய பெருமக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக காவேரி நீர் அமைந்திருக்கின்றது. இந்த காவேரி நீர் பகிர்வு குறித்து காவேரி தீர்ப்பாணையம் அமைக்கப்பட்டு தொடர்புடைய அனைத்து மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டு 2018 காவேரி தீர்ப்பாணையம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு இது தொடர்பாக ஒரு நெறிமுறைகளையும் வெளியிட்டது. இவற்றையெல்லாம் மீறி இன்றைக்கு கர்நாடகத்தை ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் தலைமையில் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, மேகதாதுவில் நாங்கள் அணை கட்டுவோம், அதற்கான அடிக்கலை நாட்டுவோம் என்றெல்லாம் சொல்வது அவர்கள் காவேரி தீர்ப்பாணையத்தை மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நெறிமுறைகளை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமையை பறிக்கின்றார்கள். எந்த ஒரு நெறிமுறையின் அடிப்படையிலும் நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இன்றைக்கு தவாக ஆட்சி காங்கிரஸினுடைய 5 எம்எல்ஏக்களையும் சார்ந்து இருப்பதனால ஆட்சியை காப்பாற்றுவது தான் முக்கியம். தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக காவேரி படுகை பகுதிக்கு தண்ணி வந்தால் என்ன, வராட்டம் என்ன,
என் ஆட்சியை காப்பாற்றணும், என் அமைச்சரவையில் காங்கிரஸ் இருக்காங்க, இதே காங்கிரஸ் தான் கர்நாடகத்தில் ஆளுகிறது. எனவே இது குறித்து தாவேகா மௌனம் சாதிப்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. மேகதாது வில் அணை கட்டுவதை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக விரைந்து ஒரு சில நாட்களில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம்.